சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். காவல் தெய்வமான ஐயனார் பலருக்குமே குலதெய்வமாக கூட இருக்கும். அந்த ஐயனார் உங்கள் வீட்டில் இருக்கிறார், இல்ல உங்க வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படின்னா கட்டாயம் இந்த உயிரினங்கள் உங்க வீட்டுக்கு வரும். அது என்ன உயிரினம், எப்படி வரும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்கள்ல இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அருஞ்சுனை காத்த ஐயனார், கருக்குவேல் ஐயனார், கல்லால் ஐயனார் அப்படின்னு பல ஐயனார்கள் பலருக்கும் குலதெய்வமாக இருக்கும். நீங்க எந்த பெயரில் ஐயனார குலதெய்வமாக வணங்குறீங்க? உங்க குலதெய்வம் ஐயனார் அப்படின்னா எந்த பெயர்ல இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஐயனார் சிவனின் மகன் என்றும் எளிய மக்களை காக்க வந்தவர் அப்படின்னு பலராலும் நம்பப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, கிபி 4ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில ஐயனார் கோவில் தமிழ்நாட்டுல அதிகம் இருந்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐயனார் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கோவில்கள்ல ஐயனார் தம்பதி சகிதமாக இருப்பாங்க. அதாவது அவர்களோட துணைவியரான பூர்ணா, புஷ்பகலா ஆகியோருடன் காட்சி அளிப்பாங்க. அத எப்படி சொல்லுவாங்கன்னா, பூர்ண புஷ்பகலா சமேத ஐயனார் அப்படின்னும் அழைக்கப்படுகின்றது. ஒரு சில ஐயனார் கோவில்ல பாத்தீங்கன்னா ஐயனார் தனித்தும் இருப்பாங்க. பல கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ஐயனார் உள்ளேயும் தனித்து இருந்து வெளியிலையும் காவல் தெய்வம் மாதிரி குதிரை மேல இருக்கிறது மாதிரியும் காட்சி கொடுப்பாங்க. இது பல ஊர்கள்ல பல இடங்கள்ல நம்மளாலேயே பார்க்க முடியும். ஒரு சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான ஐயனார் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியும். ஐயனார் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயன் அப்படின்னு அழைப்பாங்க. ஐயன் அப்படின்னா தலைவர், வணக்கத்திற்குரியவர், மரியாதைக்குரியவர் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கின்றது. ஐயனார் கோவில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, கேரளா, ஸ்ரீலங்கா, அந்தமான் ஆகிய ஊர்கள்லையும் ஐயனார் கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்கள் ஊர் மக்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பல கிராமங்கள்லையும் இப்பயுமே ஊர் காவல் தெய்வமாக ஐயனார் இருப்பாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமான சிலையாக இருக்கும். அதுவும் திறந்த வெளியில இருக்கும். இப்படி ஊர் காவல் தெய்வமாக ஐயனார் இருந்தாங்கன்னா அந்த ஊருக்குள்ள அதிகம் திருட்டுக்கள் நடக்காது. கள்வர்கள் யாரும் உள்ளே வரமாட்டார்கள். அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு எந்த நோய் நொடியும் அண்டாது அப்படின்னு இன்னமுமே பல கிராமங்கள்ல நம்பப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த ஐயனாருக்கு மாதத்துல ஒரு தடவையோ இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ கெடா வெட்டி சகல படையல்களும் போட்டு அவருக்கு வணங்குற வழக்கமும் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஐயனாரை வணங்குற விதத்தில் பல வேறுபாடுகள் இருக்கும். ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஐயனாருக்கு சக்கரை பொங்கல் வச்சு படையல் போடுற பழக்கமும் இருக்குது. ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அசைவ படையல் போட்டு அதை அசைவ படையல் போட்டுட்டு அது துண்டு வச்சு நல்லா மூடிடுவாங்க. ஒரு வேட்டி போட்டு நல்லா மூடிடுவாங்க. மூடிட்டு யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கமும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. குலதெய்வ வழிபாடை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு ஊர், தெய்வத்திற்கு தெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப ஐயனார் உங்க வீட்டுக்கு வர போறாங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவுகளின் மூலம் பல காட்சிகளை ஐயனார் கொடுக்கின்றார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை சத்தம் கேட்பது, யானைகள் பிளிறுவது, அது மட்டும் இல்லை வில்லம்பு, அருவாள், வேல்கம்பு இது போன்ற ஆயுதங்கள் உங்கள் தலைவாசலுக்கு முன்னாடி நின்னால், இல்லை கம்பீரமான தோற்றத்தில் ஒரு கருப்பு உருவம் நிற்கின்றது, இது போன்ற ஆயுதங்கள் கையில் வைத்துள்ளது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு ஐயனார் வரப்போகின்றார், நான் உனக்கு காவலா இருக்கின்றேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லாம சொல்கிறார்கள். பலருமே கேட்கலாம், ஐயனார் அப்படிங்கிறது உக்கிர தெய்வமா சாந்த தெய்வமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கயவர்களுக்கும் கள்வர்களுக்கும் அவர் உக்கிர தெய்வமாகவே இருக்கிறார். அந்த தெய்வத்தை மனமுருகி வணங்கும் குழந்தைகளுக்கு அவரும் குழந்தையாகவே இருக்கின்றார். ஐயனார் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி வரும்போது குழந்தைய தூக்கும்போது அந்த சாமியாடிகள் முகம் எவ்வளவு அழகாக மாறுகின்றது அப்படிங்கிறது பல கோவில்களில் கண் கூட நம்மளால பார்க்க முடியும்.
இப்ப ஐயனார் உங்களுக்கு காவல் தெய்வமாக உங்க தலைவாசல்ல இருக்காங்க. ஏன்னா, அனைத்து குலதெய்வங்களுமே விரும்பி வசிக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவாசல் தான். அப்படி உங்க தலைவாசல்ல ஐயனார் இருக்கிறார் அப்படின்னா, அதற்கு 3 விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் உங்க வீட்டுக்குள்ள நுழையவே நுழையாது. அதேபோல யாராவது உங்களுக்கு செய்வினை செய்யணும் அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு மாந்திரீக பொருளும் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. 3வது விஷயம், நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீய பார்வையோட யாராவது உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும், அவர்களை உங்களுக்கு ஈஸியாக காமிச்சு குடுக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு மன உறுத்தலோ, இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கும். இப்ப பலரது வீட்லயுமே நம்ம பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை வணங்குறதுனால, அந்த தெய்வம் உரிமையாக நம்ம பூஜை அறையில வந்து வாசம் செய்ற அறிகுறிகள்லாம் பலருக்கும் தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அப்படி உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, உங்க பூஜை அறையில உங்க தீப ஒளியில காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்க வீட்ல ஐயனார் இருக்கிறார் என்றால், கட்டாயம் இந்த 3 உயிரினங்கள் உங்க வீட்டுக்கு வரும். முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லிகள் தான். எந்த வீட்ல குலதெய்வம் வீட்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்ல பல்லிகள் நல்லவே சத்தமிடும். அதுவும் நம்ம பேசும்போது உத்தரவு கொடுப்பது போல் பல்லிகள் சத்தமிட்டாலே நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்ல குலதெய்வம் நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறது. 2வது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்மை நிற நாய்கள். அதுவும் நீங்க வளர்க்குற நாய்கள் நான் சொல்லவே இல்ல. தெரு நாய்கள் கூட, ஒரு வெள்ளை கலர் நாய் கூட உங்க வீட்டுக்கு காவலா வந்து வாசல்லயே படுத்துக்கிறதா இருக்கட்டும். எப்ப கேட்ட தொறந்தாலும் இந்த நாய் படுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். உங்களுக்கு காவலாக ஒரு நாய் வந்து படுக்குது அப்படின்னா, அந்த வீட்ல உங்க குலதெய்வம் நிறைந்திருக்கின்றது. அதற்கு காவலாக கால பைரவரை அங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்ல குலதெய்வம், அதுவும் ஐயனார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம சொத்துக்களா இருக்கட்டும், நம்ம வீட்ல உள்ள பொருளா இருக்கட்டும், யாராலும் அந்த அளவுக்கு களவு சென்று போக முடியாது. கள்வர்கள் உங்கள் அருகில் வரவே முடியாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல சொத்து வாங்கி போட்டாங்க. கவனிக்காம இருந்தோம். அதெல்லாம் அங்க உள்ளவங்கலாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா, ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, சொத்து வாங்குனோம் 10 வருஷம் கழிச்சு நாங்க போய் வித்தோம். இந்த அளவுக்கு எங்களுக்கு லாபம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அவங்களுக்கு அவங்க குலதெய்வம் ஐயனார் காவல் தெய்வமாகவும் இருக்கிறதுனால தான், அவரோட அனுக்கிரகம் அவங்க குடும்பத்துல நிறைஞ்சு இருக்கிறனால தான், அவங்க சொத்துக்களை யாராலும் அபகரிக்கவே முடியாது. 3வது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்வண்டு. அதாவது தலைப்பகுதி பச்சை நிறத்திலேயும், உடல் பகுதி சிகப்பு நிறத்திலும் இருக்கக்கூடிய இந்த பொன்வண்டு உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னாலே, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்ல ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது. உங்கள் குலதெய்வத்தின் சக்தி உங்க வீட்ல நிறைந்து இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.